குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி போற்றி. அன்பு சொந்தங்களே, உங்கள் லலிதா அம்மா. அம்மா இன்னைக்கு என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்தேன். பக்கத்திலே சித்தருடைய ஜீவ சமாதி. சுவாமி பேரு சிவபிரகாச சுவாமிகள். நம்ம சாமியை வணங்கிட்டு போலன்னு வந்தா கோவில் மூடி இருக்கு. சரி பரவாயில்ல, சாமி எங்கேருந்து நம்ம வணங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கியாச்சு. இந்த சாமியுடைய மகிமை என்ன அப்படின்னாக்கா, பேச்சு வராத குழந்தைங்க, வாய் பேச முடியாத குழந்தைங்க இந்த சுவாமியை வணங்கினாக்கா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு பேச்சு வரும். அந்த மாதிரி படிக்கிற விஷயத்துல சரியா படிப்பு வரல, கவனக்குறைவு அதிகமா இருக்கிற குழந்தைங்களும் இங்க வணங்கிட்டு போனாக்கா நல்ல ஒரு ஞானம் பிறக்கும். நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னாக்கா, என்னோட தம்பி 8 வயசு வரைக்கும் பேசாம இருந்தான். அவனை நிறைய பேர் ஊர்ல ஊமனே சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அம்மா அப்பா தம்பிகிட்ட இந்த சாமியை தான் வணங்கிட்டு இந்த ஜீவ சமாதியை தான் சுத்திட்டு போவாங்க. அப்படி வரும்போது அவன் 8 வயசுல தான் அவன் அம்மானே கூப்பிட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் இந்த சாமியை வணங்கணும் அப்படின்னாக்கா, நீங்க பாண்டிச்சேரியிலேருந்து மடுகரை வர ரூட்ல வழி தவளைக்குப்பம், ஏம்பலம் அந்த வழியில வரணும். அப்போ வரும்போது நல்லாத்தூர்ன்ற ஒரு கிராமம், அந்த இடத்துலதான் நம்ம இந்த சித்தருடைய சிவபிரகாச சுவாமி ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு. நீங்களும் சுவாமியை வணங்கிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.